மகளே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு லக்ஸுரி ஷிப்பு, இது ரோட்ல ஓட்டக்கூடிய கார் ரைட். ஸோ அதனால ரோட் ஷிப்புன்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஃப்ளாக்ஷிப்பான லக்ஸூரியஸ் எம்பிவின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு லக்ஸூரியஸான எம்பிவி வாங்கணும் அப்படின்னா டொயோட்டாவில் வெல்ஃபயர் வாங்கலாம். அதோட காஸ்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியலன்னா ஸ்க்ரீனில் பாருங்கள். அதுவே வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கினா லெக்ஸஸில் எல்எம் இருக்குது. ஸோ அது நிறைய செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் விட கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப்பான ப்ரைஸில் ஒரு லக்ஸூரியஸ் எம்பிவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு கியா கொடுத்த ஒரு பதில் தான் இந்த கார்னிவல் லிமோசன் ப்ளஸ். இது ஒரு டெஸ்ட் டிரைவ் கார். ஏஆர்எஸ் கியா மதுரை ஷோரூமில் இந்த கார் டெஸ்ட் டிரைவ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கியா கார்னிவலை பற்றி என்கொயரி பண்ண டெஸ்ட் டிரைவ் பண்ணணும்னா ஏஆர்எஸ் கியா கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ கியா கார்ஸுக்கு அட்ராக்டிவான இயர் அண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. லிமோசன் ப்ளஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். கியா கார்னிவலோட லிமோசன் ப்ளஸ் வேரியண்ட்டை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். கியா கார்னிவல் ஒரு ஃப்ளாக்ஷிப்பான லக்ஸுரியஸ் எம்பிவி. கியா கார்னிவல் இது 2வது ஜென்ரேஷன் இந்தியாவில். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து குளோபலாக நிறைய கண்ட்ரீஸில் கியா கார்னிவல் ரொம்ப வருஷமாக இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக தான் இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதில் 2nd ஜென்ரேஷனும் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கியா கார்னிவல்ல இருந்து 2nd ஜென்ரேஷன் வரும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, நிறைய விஷயத்தை ரெஃபைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கார் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தோன்னா நல்லா வைடாக நல்லா அகலப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஹைட்டையும் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சூப்பர் கூலான விஷயம் என்னன்னா, இந்த காரோட லென்த் 5155 mm. வெல்ஃபயரை விட ஒரு 150 mm கிட்ட அதிகமாக தான் இருக்கு. பட் கேபின்ல ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே கனெக்டிங் டியோரல்ஸ் இருக்கு. இங்கே ஃபுல்லாக கனெக்ட் பண்ணல. இந்த பானட்டோட டிப்பு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. அந்த இடத்துல வந்து அவுட்ரு பார்டரில் பியானோ பிளாக் கொடுத்துருக்காங்க. 2 சைட் கார்னர்ஸில் தான் டிஆர்எல் வருது. ஸோ அந்த எப்பயுமே அந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்மெட்டில் போகாமல் கொஞ்சம் யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா வைடான கிரில், பட் அகலம் ரொம்ப இல்லை, லென்த் தான் அதிகமாக இருக்குது. அதுலேயும் வந்து அந்த குரோம் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்டில் கேமராவும் வந்துடுது, கூல். ஆனால் அதை சுற்றி ஒரு மோனோக்ரோம் டிசைன். ஸோ அந்த கியா கார்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில விஷயங்களை எல்லா கார்ஸ்லையும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த காரில் இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 6 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் பெரிய கார் ரைட். ஸோ அதனால் நமக்கு கேமரா, சரௌண்ட் கேமராஸ் வேணும். அதே மாதிரி சென்சார் நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணும் ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, அதனால ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே ஸ்கிப்லேட் வந்து அந்த ப்ராப்பர் குரோம் ஷேடில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் நம்பர் பிளேட் ஹோல்டரிங் வந்துருது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு level 2 ADAS கொடுத்துருக்காங்க. ரேடார் வந்து கீழே இருக்குது. அண்ட் மேலே வந்து அதுக்கான கேமரா இருக்குது. அதுக்கு மேலே சின்னதாக ஒரு டவுட் இருக்குது வந்து ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ். அண்ட் இந்த ஹெட்லைட் வந்து ஆட்டோ ஹெட்லாம்ப். மொத்தம் 4 LED ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 ப்ரொஜெக்டர்ஸ் லோ பீம், கீழே இருக்க 2 ப்ரொஜெக்டர்ஸ் ஹை பீம். ஃப்ரண்ட் டிசைன் பார்க்க குவைட் டெக்கி, குவைட் ஸ்டைலிஷ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்ஜின் ஹூட் பார்த்தோன்னா ரொம்ப லென்த் கிடையாது. ஏன்னா இது எம்பிவி ரைட். ஸோ அதனால அந்த ஸ்லாண்டிங் ப்ரொப்போர்ஷனில் கொண்டு வரணும். கியாவோட பேட்ஜிங் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஹூட்ல வந்து 2 லைன் ரன் ஆகுது. சென்டரில் சைடில் 2 லைன் வந்து க்ளீனாக பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல வெல்ஃபயரோட இந்த காரோட இன்ஜின் ஹூட் லென்த் அதிகம். பிகாஸ் இந்த காரில் டீசல் இன்ஜின் இருக்கு. வெல்ஃபயர் போனோம் அப்படின்னா நம்ம பெட்ரோல் ப்ளஸ் ஹைப்ரிட்ல வருது. ஸோ இன்னுமே சைலண்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து எஃபிஷியன்சி அதிகப்படுத்தணும்னு இந்த இன்ஜினை கொடுத்துருக்காங்களா, இல்லை பார் வந்து அதிகமாக வேணும் அப்படின்றக்காண்டி இதை கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம டிரைவில் பார்ப்போம். ஃப்ரண்ட் விண்ட் ஸ்க்ரீன் நல்லா வைடாக இருக்கு. பழைய கார்னிவலுக்கும் புது கார்னிவலுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கியா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நீங்கள் பழைய கார்னிவலோட இமேஜையும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், புது கார்னிவலை நீங்கள் நேராக பார்க்குறீங்க, டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கார்னிவலோட லென்த் வந்து 5155 mm, விட் 1995 mm, ஹைட் 1775 mm, வீல் பேஸ் 3090 mm. ஆனால் இந்த காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி ஃபர்ஸ்ட் ரோல 2 சீட்ஸ் இருக்கு, செகண்ட் ரோல 2 சீட்ஸ் இருக்கு, தேர்ட் ரோல ஃபுல் சீட்ஸ், அதாவது பெஞ்ச் சீட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது ஃபோல்டபுள் தான். 3-2-2 மொத்தம் 7 சீட்டிங் கெப்பாசிட்டி இதில் இருக்கு. பட் நீங்கள் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக போனால் 6 மெம்பர்ஸ் வந்து நல்லா ட்ராவல் பண்ணலாம். சைட் வியூலையும் வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஓவிஎம்ல வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பாட்டம் வந்து பியானோ பிளாக் தான், இண்டிகேட்டர்ஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ADAS-குரிய ஃபீச்சர் இதில் வந்துடுது. இன்டர்னலாக டில் பண்ணிக்கலாம். அண்ட் சீட்ஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த மெமரி ஃபங்க்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த ஓஆர்வியும் அந்த மெமரி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி அடாப்ட் ஆகுது. அண்ட் இப்போ அலாய் வீலோட பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அந்த டெக்கியான ஸ்டாண்டர்ட்குள்ள போயிருக்காங்க. ஒரு விஷயத்தை கியா சூப்பராக பண்ணுவாங்க, என்னன்னா அந்த டிசைனை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்டாண்ட் அவுட் பண்ண வைப்பாங்க. எல்லா செக்மெண்ட்லையுமே 4 வீல் டிஸ்க் பிரேக்ஸ் வந்துருது. டயர்ஸ் 235, 60, 18 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏன்னா டீசென்டான ப்ரொப்போர்ஷன், அதுக்கேற்ற 18 inches வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் நல்லா பெருசு. டோர் ஹேண்டிலுக்கு மேலே மோனோக்ரோம் பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் ரெக்வஸ்ட் சென்சார்ஸும் வந்துருது. டிரைவர், கோ டிரைவர், செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்துருது. ஆனால் அதே மாதிரி இந்த ஹேண்டிலில் ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. இப்படி ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்லைடிங் டோர்ஸ் இது. ஸோ இதை வந்து நிறைய விதத்தில் ஓப்பன் க்ளோஸ் பண்ணலாம். இதை நீங்கள் இப்படியும் ஓப்பன் பண்ணலாம், வெளியே இருந்து உள்ளேருந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண ஓப்பன் பண்ணால். ஸோ இங்கே ஒரு ஹேண்டில் இருக்குது, அண்ட் இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஃப்ரண்ட் டிரைவர் நிறைய விஷயத்தில் ஆப்ரேட் பண்ணலாம். சொல்லப்போனால் இந்த காரில் பேசஞ்சருக்கு வேலையே கிடையாது, அப்படி தான் சொல்லணும். அகைன் நீங்கள் புல் பண்ணி விட்டீங்கன்னா அதுவே க்ளோஸ் ஆயிரும்.
மேலே வந்து 2 சன்ரூஃப் வருது, ஸ்பிளிட் சன்ரூஃபாக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அந்த லக்ஸூரியஸ் எம்பிவினால ஸோ அந்த ஃபீலை வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி டுவல் சன்ரூஃபாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு ரூஃப், செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு ரூஃப் அண்ட் ஃபங்க்ஷனல் ரூஃப் ரேல்ஸாக கொடுத்துருக்காங்க எம்பிவினால. இந்த இடத்துல கொடுத்துருக்க இந்த டைமண்ட் பேட்டர்ன் ஷேட் நல்லா இருக்கு. இட்ஸ் க்ரோம் அண்ட் விண்டோ வியூ பாருங்க, அமேசிங், நல்லா வைடா இருக்கு. விட்துமே டீசென்ட். ஸோ எம்பிவிக்கான ப்ராப்பர் ஸ்டான்ஸ் இது கொடுக்குதுன்னு சொல்லலாம். டிரைவர் அண்ட் கோ டிரைவர் இஸ் ஆல்சோ குட், பார்க்குறது நல்லா இருக்கு. அண்ட் குவார்டர் கிளாஸ் தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு நல்ல கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் சன்ஷேட் வருது, இதுலேயும் சன்ஷேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த காரோட டேங்க் கெப்பாசிட்டி 72 லிட்டர். டீசல் ஆட் ப்ளூ ப்ரொவிஷனும் இங்கே வந்துடுது. 72 லிட்டர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும், பிகாஸ் பெரிய கார் இல்லையா. ஸோ அதனால 72 லிட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் வியூவில் நிறைய விஷயங்களை பேசஞ்சர் கம்ஃபர்ட் ஓரியன்டாகவும் சொஃபஸ்டிகேஷன் ஓரியன்டாகவும் அண்ட் லுக் வைஸ் வந்து ஸ்டைலிஷாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். கார்னிவலோட ரியர் டிசைன் பார்த்தோன்னா பாக்ஸியாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்ல இருந்த கனெக்டிங் டிஆர்எலுக்கும் ரியரில் இருக்க கனெக்டிங் டெயில் லேம்புக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன். அதுலேயே எப்படி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இதுலேயும் அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. கனெக்ட் பண்ணல, கம்ப்ளீட்டாக கனெக்ட் பண்ணல, நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது டிஆர்எல். இது பிரேக் லைட்ஸ், இது ஸ்டாப் லேம்ப். கார்னிவலோட பேட்ஜை பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. லிமுசன் ப்ளஸ். ஸோ 2 வேரியன்ட்ல இந்த கார் அவைலபிளாக இருக்குது. ரிவர்ஸ் கேமரா, 6 பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் இங்கே ரெஃப்ளெக்டர் வந்துருது. பம்பரில் யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிக்ஸ் ரொம்ப கம்மி. வீல் ஆர்ச்சஸ் பிளாஸ்டிக்கில் கொடுக்கல, அந்த மெட்டல் பாடியிலே வந்து ஒரு காவிங் மட்டும் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த பிளாஸ்டிக்கை கொண்டு போல. ஸோ அந்த பிளாஸ்டிக்கை நிறைய கம்மி பண்ணனால தான் இது வந்து இன்னுமே ப்ரீமியமாக தெரியுதுன்னு சொல்லலாம் இந்த கார்னிவல். அண்ட் கியாவோட பேட்ஜ் நல்லா லென்த்தான ரியர் விண்ட் ஸ்க்ரீனு. இதில் நீங்கள் இந்த இடத்துல ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா கிரில்லாக இருக்கட்டும், அந்த ரியர் விண்ட்ஷீல்டாக இருக்கட்டும், அகலம் பெருசாக இருக்குது. ஏன்னா இங்கே இவ்வளோ தான் கொடுக்க முடியும். அண்ட் இந்த ஸ்பாயிலர் டிசைன் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்டாப் லேம்ப் இன்டகிரேஷன் சூப்பராக இருக்குது, தெரியவே இல்லை உள்ள இருக்குது. அண்ட் பாட்டம் எல்லாம் பியானோ பிளாக்ல இருக்குது. இந்த ஸ்பாயிலரை நல்லா வெளியே தள்ளி கொண்டு வந்திருக்காங்க. சைட் வியூவில் பார்க்கும்போது நான் சொன்னேன் ஆல்ரெடி ஒரு லக்ஸுரி ரோட் ஷிப்னு. இப்போ நிறைய லக்ஸுரி கார்ஸோட லென்த் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி இந்த டெயில் கேட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தே ஆகணும். பவர் டெயில் கேட், ஆன்டி பிஞ்ச் டெக்னாலஜியும் வந்துடும். ஸோ இந்த கார்னிவலில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். 540 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. எம்பிவிஸில் 540 அப்படின்றது நம்ம கீழே போனோம், எக்ஸாம்பிளுக்கு கிறிஸ்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே, கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் 3 ரோ அப்பா இருந்துச்சுன்னா இவ்வளோ பூட் ஸ்பேஸ் கிடைக்காது. அதுக்கு கியா ஒரு சின்ன ஹேக் பண்ணியிருக்காங்க. ஹேக் இந்த சென்ஸ் ஒரு நல்ல விஷயம்னு சொல்ல வரேன். அதை மேலே ஷீட்டு கொடுக்கல, அந்த ஷீட்டு கொடுக்காதனால நமக்கு கீழேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ இந்த காரில் ஸ்பேர் வீல் வராது, ஏன்னா நமக்கு ஸ்பேஸே கீழே பாட்டம்லேருந்து வருது. ஸோ அதனால அவங்களுக்கு ஸ்பேஸ் அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. 3 ரோ அப்பா இருக்கும் போது 540 லிட்டர். இந்த ரோவை நீங்கள் ஃபோல்ட் பண்ணீங்கன்னா 1600 லிட்டர் கிடைக்கும், 4 சீட்ஸ் என்கேஜ் ஆகிருக்கும் போது. ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கேபின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு 4 பேர் ட்ராவல் பண்ண போகிறாங்க, லக்ஸுரியாக ட்ராவல் பண்ணணும்னா 4 பேர் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸ்பேஸை கேரி பண்ணால் டப்புன்னு இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 60-40 தான், ஃபோல்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காரோட எக்ஸ்டீரியர் நான் பார்த்த அளவில் இட்ஸ் ஸ்பேஷியஸ், இட்ஸ் டெக்கி அண்ட் இட்ஸ் லக்ஸூரியஸ் அண்ட் இட்ஸ் ரிஃபைன் டூ. நம்ம பழைய ஞாபகத்துக்கு இழுத்துட்டு இருக்கேன். ஸோ ஒன் டேப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். ஸோ இதுதான் நான் இந்த காரோட எக்ஸ்டீரியரில் பார்த்தது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கியா கார்னிவலில் வந்து மெயினான விஷயமே இந்த சொகுசு அப்படின்ற விஷயம் தான். ஸோ அதை நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ இந்த காரில் பெருசாக நம்ம எந்த எஃபோர்ட்டுமே போட வேண்டியதில்லை. பிகாஸ் ஒன் டேப் பண்ணோன்னா டோர் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ உங்களுக்கு ஆக்சசரியாக வந்து இந்த ஃபுட் ஸ்டெப் கிடைக்கும். பட் இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm. ஸோ அது வாங்கும்போது விச் இஸ் ஸ்லைட்லி ஹை. ஸோ இந்த சொஃபஸ்டிகேஷன் விரும்புகிறவங்களுக்கு மஸ்ட் நீடட் ஆக்சசரி இந்த ஃபுட் ஸ்டெப்னு சொல்லலாம். இட் ரெக்வயர்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறேன். அண்ட் இந்த டோர் வந்து எந்த அளவுக்கு சேஃப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நின்று இருக்கும் போது டோரோட ஹேண்டில் பிடிச்சி இப்படி இழுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இருக்கா நீங்கள் பாருங்கள், ஏய் அப்படின்னு சொல்லி நம்ம பதறதுக்குள்ளே அகைன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். பிகாஸ் ஆன்டி பிஞ்ச் டெக்னாலஜி இருக்குது. இதில் எதுவும் பக் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அகைன் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இப்படி பண்ணி பார்க்காதீங்க, அது வந்து கரெக்டாக இம்பேக்ட் லைட்டாக சென்ஸ் பண்ணோடனே பின்னாடி போயிடுது. ஸோ அதனால் இந்த டெக்னாலஜியுமே சேஃப் தான். பேசஞ்சர் எந்த வகையிலையும் ஹார்ம் பண்ணக்கூடாதுன்றக்காண்டி ஒரு டெக்னாலஜி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சைடில் 2 லீவர் இருக்குது. ஸோ இந்த லீவரை வச்சு நீங்கள் இந்த சீட்டை முன்னாடி தள்ளலாம். ஓகே, இப்படி தான் டில் பண்ணி இது மட்டும் ஃபிசிக்கலாக கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. மேபி யூஸ் பண்ண நார்மல் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு லீவர் இருக்குது, அதை வச்சு நீங்கள் சீட்டை பக்கத்தில் தள்ளிக்கலாம் இப்படி. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே, இது நல்லா சீம்லெஸ்ஸாக இருக்குது. ஓகே, 2 சைடுமே உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பிஸ்னஸ் கிளாஸ் நான் சொன்னேன், அந்த ஃபீல் பண்ணணும்னா இதெல்லாம் தேவை. அண்ட் சீட்ஸ் வந்து ரொம்ப ஒய்டாக இல்லை, பட் இது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது உள்ளே பார்க்கலாம். ஓகே, லாக் எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். உள்ளே வரதுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி தேட வேண்டியதில்லை. இங்கே ஹேண்டில் இருக்குது, இப்படி பிடிச்சி நம்ம இப்படி உள்ளே வந்துடலாம். ஓகே, ஸோ ஃபுட் ஸ்டெப்பும் இந்த ஹேண்டிலும் வந்து உங்களோட எக்ரஸை வந்து இன்னும் பெட்டராக்கி கொடுக்குன்னு சொல்லலாம். இப்போ டோரை நம்ம பூட்டணும், இந்த ஹேண்டில் இங்கே இருக்குது, இங்கே போய் நம்ம இழுத்தாதான் க்ளோஸ் ஆகுமானா கிடையாது. இங்கே ஒரு பட்டன் இருக்குது, சிம்பிள். ஸோ நான் சொன்னேன் அந்த எஃபோர்ட்லெஸ்னஸ், சீம்லெஸ்ஸாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸோ அந்த வேர்ட்ஸுக்கு தான் வந்து ஃபீச்சர்ஸ் ரெக்வயர்ட்.
ஸோ அது எல்லாமே இங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரைவசிக்காண்டின்னு சொல்லலாம், அண்ட் சன்லைட் உள்ள வராதுக்காண்டியும் இந்த ரெக்டாக்டபிள் சன்ஷேடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அந்த ட்ரே வந்துச்சுன்னா இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்குலாம். ஸோ அது மட்டும் மிஸ் ஆகுது. அண்ட் 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல சார்ஜிங் போர்ட்ஸ் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்குது. நீங்கள் பாருங்கள், C4 சார்ஜிங் போர்ட். இந்த சீட் வந்து உங்களை டிஸ்கம்ஃபர்ட் பண்ணுதுன்னா இதில் பாஸ் மோட் இருக்குது. யூஆர் அ பாஸ் ரைட் நோ, ஸோ யூ கேன் கண்ட்ரோல் இட். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டோரில் வந்து இந்த குரோம் டோர் ஹேண்டில் நீங்கள் ஆம்பியன்ட் லைட்டுமே வருது. பவர் விண்டோ ஆட்டோ தான், எல்லாமே ஆட்டோ அப் அண்ட் டவுன். அண்ட் ஹீட்டட் சீட்ஸுமே இருக்குது, வென்டிலேட்டட் சீட்ஸுமே இருக்குது. ஹீட்டட் தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃபீச்சர்ஸுமே எக்ஸசிவாக இருக்குது. இஃப் நீட்னா நீங்கள் யூஸ் பண்ணி, எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோல்ட் கண்டிஷனு கொஞ்சம் வார்மாக இருந்தால் நல்லா இருக்குன்னா இந்த சீட்டை மட்டும் நீங்கள் வார்ம் ஆக்கிக்கலாம். ஸோ இது வந்து அந்த நான் சொன்ன மாதிரி இந்த சொஃபஸ்டிகேஷன் ரேஞ்சுக்குள்ளே போகுது. இப்போ நான் லாங் ட்ரைவ் போகிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த காரில் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளை போய் இந்த ரிலாக்ஸ்ட் பொசிஷனுக்கு போய் செட் பண்ணிடும். ஆனால் இந்த ஹேண்ட் ரெஸ்ட் எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே நம்ம இந்த ரூஃப் வியூ என்ஜாய் பண்ணிட்டு இப்படியே தூங்கிட்டே நம்ம போகலாம். இந்த இடத்துல ஒரு நெக் பில்லை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த சீட்டோட ப்ரொப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி போகுது. ஸோ அது வந்து நம்மளை அப்படியே தூங்குற ரேஞ்சுக்கு அப்படியே கொண்டு போகுது. அந்த ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மோஷன்லாம் நம்மளை செட் பண்ணுது. இட்ஸ் குவைட் குட். ஸோ இந்த சீட் பொசிஷனே இப்போ நார்மல் ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த எஃபோர்ட்டுமே போட வேண்டியதில்லை, ஒன் டேப் அவ்வளோதான். என் 2 கை இங்கே தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நைஸ். இதில் வந்து லெதர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இந்த சைடில் இருக்குது. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதாவது தை எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு பண்ணிக்கலாம். இந்த தை சப்போர்ட் வரைக்கும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். இது உங்களுக்கு வேணால் நீங்கள் இப்படி செட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சீட்டை பின்னாடி தள்ளலாம், அண்ட் இந்த ரெக்ளைன் பண்ணலாம். இதெல்லாம் ஃபீச்சர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் இதில் வந்து நீங்கள் சின்ன சின்ன பேப்பர்ஸ் வச்சுக்கலாம். இது போக ஏசி வென்ட்ஸ் எல்லாம் ரூஃபில் தான் இருக்குது. ரீடிங் லேம்ப்ஸ் இண்டிவிஜுவலாக வந்துடுது. இது இந்த பேசஞ்சர்ஸ் தனி ரூஃப் வந்துடுது. அண்ட் இங்கே கிளைமேட் கண்ட்ரோல்ஸ் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்ச் இன்னும் கொஞ்சம் பியானோ பிளாக்ல கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இது மட்டும் ஒயிட்ல இருக்குது ஒரு மாதிரி இருக்குது. அங்கே பியானோ பிளாக்ல கொடுத்துருக்காங்க, அதாவது பிளாக்ல கொடுத்துருக்காங்க. மேட் பிளாக்காவது கொடுத்துருக்கலாம், கொடுத்தா சூப்பராக இருந்திருக்கும். ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டிலுமே இருக்குது. நைஸ். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகுது என்னன்னா இந்த ட்ரே மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னா ஆக்சசரியாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வாங்கி மாட்டிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமருக்கு டோர் ஓப்பன் பண்ணி விடணும்னா டிரைவர் அந்த பட்டனை தட்டினாலே டோர் ஓப்பன் ஆயிரும். ஸோ அது பார்க்கும்போது இதுதான் வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கிளாஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் கிளாஸ் ஃபீலை அட்டைன் பண்ணுற ரேஞ்சுக்கு ஃபீச்சர்ஸ் டெக்லோடடாக இருக்குன்னு சொல்லலாம். கார்னிவலில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காரோட என்ஜின் தான். இந்த லக்ஸூரியஸ் எம்பிவி கேட்டகரியில் டீசல் இன்ஜினோட வர ஒன்லி கார்னு இப்போதைக்கு சொல்லலாம். அதாவது அந்த அண்டர் 1 crore இப்போ கிறிஸ்டா போனோம்னா டீசல் இருக்குது. அது லக்ஸூரியஸ் எம்பிவியானா சொல்ல முடியாது. இட்ஸ் எம்பிவி, சொஃபஸ்டிகேட்டட் எம்பிவின்னு சொல்லலாம். லக்ஸூரியஸ் அப்படின்னா நம்ம கார்னிவல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த செக்மெண்ட். இதில் வந்து டர்போ டீசல் கொடுத்துருக்காங்க. 2.2 லிட்டர் CRDI 193 bhpயும் 441 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரில் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் சிஸ்டம் தான் லோட் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் அசம்பிளி யூனிட் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜின் பெருசாக இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஸ் பார்க்க முடியுது. அண்டர் ஷீல்டு நல்லா ஃபில் பண்ணியிருக்காங்க, இன்சுலேஷன் பெட்டராக பண்ணியிருக்காங்க, இங்கே ரப்பருமே ஃபில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் அந்த வைப்ரேஷன்ஸை கம்மி பண்ணணும்னு சொல்லி. ஸோ இந்த காரில் வந்து ஸ்பெஷலான விஷயம் பர்ஃபார்மன்ஸ். 441 Nm டார்க்கு. ஸோ அது பார்க்கும்போது அந்த டார்க் வந்து ரொம்ப பஞ்சியாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி 200 ஹார்ஸ் பவர் கிட்ட டியூன் பண்ணியிருக்காங்க. அதனால் இஃப் நீடு உங்களுக்கு ஸ்பீடாக போகணும் அப்படின்னாலும் இந்த கார் பண்ணும். நீங்கள் 6லேருந்து 7 பேர் போகிறீங்க அப்படின்னாலும் அந்த லோடை ஈஸியாக கேரி பண்ணிடும். 2.2 லிட்டர் டர்போ டீசல்னால. இல்லை லோடு வந்து கேரி பண்ண போகிறீங்க, அதுக்கும் இந்த இன்ஜின் ரெடி. மல்டி பர்பஸ் வெஹிக்கிளுக்கு ஒரு கரெக்டான இன்ஜினை லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது என்னோட வியூ. இதில் வந்து இன்னொரு இன்ஜின் ஆப்ஷனாக பெட்ரோலை கொடுத்துருக்கலாம். சில கஸ்டமர்ஸ் கொஞ்சம் சவுண்ட் நாய்ஸ்லாம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அந்த பெட்ரோல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் கியா வந்து ஒன்லி டீசலில் மட்டும்தான் போயிருக்காங்க. இந்த டீசல் இன்ஜினால அந்த நாய்ஸ் வைப்ரேஷன் ஹார்ஷ்னஸ் லெவல் பெட்ரோலோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது ஃப்ரண்ட் கேபின் ரேஞ்சில் தான் இருக்கும். பிகாஸ் இதில் ஃபயர் வால் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸை இந்த வைப்ரேஷன் ஹார்ஷ்னஸ் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றக்காக பண்ணியிருப்பாங்க. பட் லாங் டேர்மில் போகும்போது டீசல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன வைப்ரேஷனை கிரியேட் பண்ண தான் செய்யும். இந்த இன்ஜின் வந்து அதிகபட்சமாக 14 கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ரியல் டைம் பார்த்தோன்னா 10 கிடைக்கும். நீங்கள் டிரைவ் பண்ணுறதை பொறுத்து அபவுட் 10 எடுக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் த டிரைவிங் கண்டிஷன். மக்களை கியா கார்னிவல் டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டோர் ஓப்பன் பண்ணால் நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெல்கம் பண்ணிடுது. அதனால் நம்ம எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. டோர் நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுது. குவாலிட்டி இஸ் குட். ஓகே, இது ஆட்டோமேட்டிக் தான், ஒன்லி ஆட்டோமேட்டிக். சீட் பெல்ட்ஸ் எப்பயுமே டிரைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது வச்சுக்கோங்க. இதுதான் கீ. இந்த கீக்கு இங்கே ஒரு ஹோல்டர் இருக்குது, ஆன் பண்ணலாம். புஷ் பட்டன் ஸ்டார்ட். 2.2 லிட்டர் டீசல்னாலும் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பாருங்க டீசல், அந்த விஷயம் கூட ரொம்ப பெருசாக தெரியலை. அதாவது டிரைவர் கேபினுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த ஒரே ஒரு மைன்யூட்டான ஒரு சின்ன ஷேக்
அது வந்து அந்த டீசல்ன்றதை ட்ரெடிஷ்னலாக காமிக்குது. ஏர்கான் ஆன். ஓகே, டிரைவ் கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். டி எலக்ட்ரானிக் பவர் பிரேக் ரிலீஸ். ஏடாஸ் ஆனில் இருக்குது. ஸ்டீரிங் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பார்க்க எஸ்யூமாக தானே இருக்குது, அதனால் மேலே ஏற்றிக்கலாம். செடான்னா கூட நம்ம கீழே கொண்டு போகலாம். சீட் எனக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, போகலாம். லெட்ஸ் கோ. வித்தவுட் ஆக்சலரேஷன். இது கொஞ்சம் மேடு, ரொம்ப மேடில் கொஞ்சம் மேடு மாதிரி இருக்குது. பட் அதில் வந்து நான் ஆக்சிலேட்டரே கொடுக்காம அதோட 441 Nm டார்க்கு, அந்த இனிஷியல் ஆர்பிஎம் சொல்லப்போனால் வந்து ஒரு பிலோ 1000 ஆர்பிஎம்மில் தான் இப்போ கார் இருக்குது. பிலோ 1000 ஆர்பிஎம்லேயே அந்த டார்க் டெலிவரி நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன டிரைவ் மோடில் இருக்கோன்றதை பார்த்துக்கலாம். ஸ்போர்ட்ஸில் இருக்கேன். ஸ்மார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்மார்ட் வந்து எஃபிஷியன்சி ஓரியன்டாக இருக்கும், அதே பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டிரைவ் மோட்லேயே அந்த நேம்லேயே ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, இட்ஸ் ஸ்மார்ட் அப்படின்னு. பட் அபவுட் 2500 ஆர்பிஎம்மில் இன்ஜின் சைட்லேருந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. பிகாஸ் இது டீசலில். இப்போ நான் ஸ்மார்ட் மோடில் தான் இருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகிறேன். ஸ்போர்ட்ஸ் மோட் போயிட்டோன்னா அது வந்து கொஞ்சம் எஃபர்ட்லெஸ் ஆயிடுது. கரெக்டாக 2500 ஆர்பிஎம்மில் இன்ஜினோட ரம்பிளிங் நாய்ஸ் நல்லாவே உள்ளே கேட்குது. நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 120+ போகிறோம். காரோட டைனமிக்ஸ் நல்லா இருக்குது, வைடாக இருக்குது, ஆனால் அதே மாதிரி ரொம்ப டாலாக இல்லை. ஸோ வி ஆர் அரவுண்ட் 140, பட் ஸ்டில் இட்ஸ் சூப்பர் ஸ்டேபிள். நம்ம 140 போகிறோமா அப்படின்ற ஃபீல் இல்லை, அதான் நான் சொல்கிறேன். பிரேக்ஸ் ஓகே, டீசென்ட். டர்னிங் ரேடியஸ் வந்து கண்டிப்பாக கூட தான், பிகாஸ் இது ஒரு பெரிய கார். ஒரு ஃபுல் ரோடே ஆக்குபை பண்ணி தான் டர்னே ஆகும். ஓகே, இது வந்து ஒரு எம்பிவி, பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் எஸ்யூவி மாதிரியோ ஒரு ஸ்போர்ட்ஸ் செடான் மாதிரி ஓட்டிகிட்ருக்கோம். பிகாஸ் அது காரணம் இந்த காரோட டார்க் அண்ட் பார். ஷிஃப்டிங்லாம் இந்த நம்ம அந்த சொடக்கு போகிற செகண்ட்குள்ளே மாறுது. ஸோ அது வந்து டாக் கன்வெர்ட்டர்னாலும் நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கு. ஸ்பீட் சென்சிங் ஸ்டேரிங் வீல் தான். ஸ்போர்ட்ஸ் மோட்லேயே ஓட்டிகிட்ருக்கோம். மோட்ஸை கொஞ்சம் மாற்றுவோம். ஸ்மார்ட் மோடில் இருக்கேன் இப்போ. ஸ்மார்ட்லேயும் ஆல்மோஸ்ட் அந்த ஸ்போர்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது, பட் ஸ்போர்ட்ஸ் அளவுக்கு இல்லை. இட்ஸ் ஸ்மார்ட். அந்த எஃபிஷியன்சி மேப்பை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க உள்ள. ஈகோ மோடுக்கு போயிடலாம். நீங்கள் கம்ஃபர்டபுளான டிரைவ் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா ஈகோ அண்ட் வந்து நார்மல் மோடில் நீங்கள் ஓட்டலாம். இப்போ நான் ஈகோ மோடில் இருக்கேன். ஓகே, ஃப்ளாட் பவர் டெலிவரி தான். அந்த ரம்பிளிங் நாய்ஸ் 2000 ஆர்பிஎம்லேயே கேட்க ஆரம்பிச்சிருது ஈகோ மோடில். பிகாஸ் பார் வந்து அதில் லீனியராக தான் டெலிவர் பண்ணும் ஈகோ மோட். சொல்லப்போனால் டு பி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இது வந்து இவ்வளோ பெரிய கார் நான் ஓட்டுறேன்ற ஃபீலே எனக்கு இல்லை. லாஸ்ட்டாக இப்படி ஃபீல் பண்ணது ஹைக்ராஸில் தான். ஹைக்ராஸுக்கு அப்புறமா இந்த கியா கார்னியோவில் தான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் எம்பிவியில் இது ஒரு நேச்சர் போல். ஸோ நான் இதை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன். இது ரொம்ப லென்த்தான காரு, நல்ல அகலமான காரும் கூட. ஒரு சின்ன இடத்துல காரை திருப்புறதுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம இவ்வளோ பெரிய கார் ஓட்டுறோன்ற ஃபீல் அந்த டிரைவில் எனக்கு கொடுக்கவே இல்லை. பட் சீட் ஸ்டாண்ட்ஸ் நல்லா அப்ரைட்டாக இருக்குது. ரோடோட விசிபிலிட்டி இஸ் குட், பெட்டர். அந்த ஸ்லாண்டிங்கான ஹூட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வெளியேருந்து போல்டான ப்ரெசன்ஸ் ஓரளவுக்கு கிடைக்குது, பட் ரோட் வியூ கிளியராக இருக்குன்னு சொல்லலாம். இங்கேருந்து இந்த ஹெட்அப் டிஸ்பிளே நல்லா நம்மளை கைட் பண்ணுது. இந்த ரோடோட லிமிட் வந்து 50 தான், பட் நீங்கள் கூட போகிறீங்க, ஸ்லோ டவுன் பண்ணுங்கன்னு காமிக்குது. ஸ்லோ டவுன் பண்ணிடுவோம். ஓகே, பேடல் ஷிஃப்ட் இஸ் ஆல்சோ தேர். இப்போ நான் பேடல் பண்ணேன் அப்படின்னா 8th கியரில் இருக்கும் நம்ம. வாவ். இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடுக்கே போயிடுவோம். இட்ஸ் சம்வாட் போரிங் மிச்சம் போன்ஸ்லாம். ஸ்போர்ட்ஸ் ஓகே, 6க்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் ஆர்பிஎம் என்னன்னு பார்க்கணும்ல. முதல்ல எம்பிவியில் பெடல் டு ஃப்ளோர் நம்ம தான் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸ்டில் இதில் ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா, கார் டிரைவிங்கில் வந்து உங்களுக்கு எந்தூசியசம் லெவல் அதிகமாக இருக்குது, பட் உங்களுக்கு கம்ஃபர்ட்டும் வேணும்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்களால் 75 lakhs அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா ஜஸ்ட் ஹேவ் அ டெஸ்ட் டிரைவ். பிகாஸ் எனக்கு கார் ஓட்ட பிடிக்கும். ஸோ இந்த காரில் அந்த ஸ்போர்ட்ஸ் மோட்லேயும் சரி, ஸ்மார்ட் மோடில் மோட்ஸ் செகண்டரி தான், பட் வந்து அந்த ஒரு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் க்ரியேட் பண்ணுது பாருங்கள். இந்த சீட்டில் உட்காந்தாலும் அந்த ஒரு கனெக்டடான ஃபீல். ஜெர்மன்ஸ் அளவுக்கு நான் சொல்ல முடியாது, பட் ஸ்டில்
ஓரளவுக்கு டிரைவருக்கு அந்த பர்ஃபார்மன்ஸை காமிக்கிற அளவுக்கு அந்த இன்ஜின் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதான் கருத்து. சைடில் இண்டிகேட் பண்ணுது, வெஹிக்கிள் வருது பார்த்து ஓவர்டேக் பண்ணுங்க அப்படின்னு. நீங்கள் கிளஸ்டர்லேயே நமக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து காமிச்சிடுது என்ன சைடில் வெஹிக்கிள் இருக்குது அப்படின்றத. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸான ஒன்று. பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் ஃபீல் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு எம்பிவி, நான் சொன்ன மாதிரி ஹெவினஸ் வந்து ரொம்ப ஓவர் ஹெவின்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த ஒரு 100-120 கிராஸ் பண்ணும்போது இட்ஸ் லைட். பட் அந்த ஸ்லோ ஸ்பீடில் நீங்கள் கொஞ்சம் அந்த ஹெவினஸை ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, கட் பண்ணி விட்றதுலாம் நல்லா இருக்கு. எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, எம்பிவியை வச்சு நம்ம இப்படி ட்ரைவ் பண்ணிருக்கோமே அப்படின்னு. பட் ஸ்டில் அதுக்கு இது அடாப்ட் ஆகுதுல்ல. ஸோ அதுதான் இங்கே மேட்ரு நமக்கு. ஸோ பேட்டில் ஷிஃப்டர்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸ் காசு அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்போ நான் பிரேக்கை வந்து ஹார்டாக டேப் பண்ணுறேன், பட் ஸ்டில் அது வந்து அந்த ஸ்டாப் ஆகும்போது அந்த ஹார்ம்னஸ் இல்லை. இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த எண்ட் பாயிண்டில் வந்து ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டின்னு சொல்லலாம். அதை நான் எனக்கு தெரிஞ்ச வேர்டில் சொல்கிறேன். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா கஸ்டமருக்கு வந்து அந்த ஹார்ம்னஸை கம்மி பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ நான் பின்னாடி உட்காந்துருந்தேன் அப்படின்னா நார்மல் கார்ஸில் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த காரில் அப்படி இருக்காது. பிகாஸ் அந்த பிரேக்ஸை நம்ம பஞ்ச் பண்ணி ஸ்டாப் ஆகும்போது தெரியுது. ஓகே, நான் இந்த டிரைவ் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் ஓட்டுறதா பிளான் வச்சுருக்கேன். பிகாஸ் இட்ஸ் கனெக்டட். போயிட்டே இருக்கு. 200லாம் அசால்ட்டாக பண்ணும். பிகாஸ் 2.2 லிட்டரில் நான் இந்த கியா கார்னிவலில் பார்த்த பெஸ்ட் பார்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இட்ஸ் கனெக்டட் வித் த டிரைவர். நீங்கள் அப்பப்போ ட்ரைவ் பண்ணுவேன், ஆனால் எனக்கு கம்ஃபர்ட் வந்து ரொம்ப வேணும். ஒரு 75% வந்து நான் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணும். பட் ஏதாவது ஒரு அக்கேஷ்னலாக கூட ஒரு ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் எல்லாருமே டிரைவிங்காண்டி இந்த காரை ப்ரிஃபர் பண்ண முடியாது, அதையும் சொல்லிடுறேன். அண்ட் வந்து பேசஞ்சருக்கு வந்து எல்லா வகையிலையும் கம்ஃபர்ட்டை கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு டியூனிங்ஸும் நடந்திருக்கு. பேடலில் டவுன் ஷிஃப்ட் பண்ணும் போது கூட ஒரு ஸ்டாலிங் இல்லை, அது இன்ஜின் ஸ்டால் ஆகும்ல, அது கூட சூப்பராக பண்ணியிருக்கேன் கேலிப்ரேஷன். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக இந்த டிரைவ்லேயும் வந்து பேசஞ்சர் கம்ஃபர்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எண்ட் ஆஃப் த லைன் வந்து 25% டிரைவர் கனெக்டடாகவும் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் டீசென்ட் அண்ட் வந்து ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸு ஸ்டெபிலிட்டி எல்லாமே மாஸ்டர்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த டிரைவ் ரிவ்யூ ஃபுல்லாக என்னோட வியூ அண்ட் ஒப்பீனியனை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மக்களை, கியா கார்னிவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட வியூலேருந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு லக்ஸுரியஸ் ரோட் ஷிப்பு, எக்ஸிக்யூட்டிவ் லான்ச்சு, ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் கார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த காரை பற்றி பேசிட்டே போகலாம். பிரைஸ் பார்க்கணும். இந்த புது கார்னிவலோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 59 லட்சம் ரூபா. அதுவே ஆன் ரோட் மதுரை பிரைஸ் பார்த்தோம்னா 75,60,000 வருது. இப்போ நீங்க புது கார்னிவல ரோட்ஸ்ல டிரைவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க 75 lakhs நீங்க கொடுத்து தான் வாங்கணும். பழைய கார்னிவல் பிரைஸுக்கும் புது கார்னிவல் பிரைஸுக்கும் ஏன் இவ்வளோ பிரைஸ் டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம இப்போ ஜிஎஸ்டி ட்ராப் பார்த்தோம். ஜிஎஸ்டி ட்ராப்புக்கு முன்னாடி 2 தடவை கிட்ட பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ்னால ஹை ஆச்சு. ஸோ அந்த டைமில் லான்ச் ஆன கார் தான் இந்த கார்னிவல். ஸோ அதனால ப்ரைஸிங்கில் வந்து நமக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியுது. டாக்ஸேஷன் ஹைக் ஒரு பக்கம் இருந்தாலும் கியா வந்து நிறைய விஷயங்களை இந்த புது கார்னிவலில் புதுசாக லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இட் காஸ்ட் அரௌண்ட் 75 lakhs ஆன் ரோட். ஸோ இந்த காரோட காம்படிட்டர் யாரு? இந்த செக்மெண்ட்டில் இந்த காரில் இருக்க இன்ஜின் ஆப்ஷனுக்கு காம்படிட்டரே கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா வெல்ஃபேர் நீங்கள் போகலாம். அந்த காரோட காஸ்ட் வந்து 1 crore மேலே. அதில் பெட்ரோல் ஹைப்ரிட் தான் இருக்குது. ஸோ த ஒன்லி லக்ஸுரியஸ் எம்பிவி கம்ஸ் வித் டீசல் அப்படின்னா அது கியா கார்னிவல் மட்டும்தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் ஸ்பெஷல் டீசல் லவர்ஸ்க்கு. அதே மாதிரி லக்ஸுரியாகவும் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எதனால இது அட்வான்டேஜ் அப்படின்னா டீசல்னால ஓரளவுக்கு நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கும். ஆனால் அதே மாதிரி டிரைவ் பண்ணுறதுக்கும் வந்து பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை வந்து அப்படியே இந்த லாங் டிரைவ் சினாரியோ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. ஸோ இதான் இந்த காரில் நாங்கள் பார்த்தது. எங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே வீடியோவில் இன்டெப்த்தாக நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. 8 ஏர் பேக் இருக்கு. உங்களுக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும்னா பக்கல் யூஸ் பண்ணாமல் சீட் பெல்ட் யூஸ் பண்ணுறது நல்லது. டிரைவ் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி.